ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன்னை பற்றி புரிந்து கொண்டவங்க உன்னை என்றுமே வெறுக்க மாட்டாங்க. உன்னை விட்டு பிரிந்து செல்லணும்னு நினைக்கிறவங்க உன்கிட்ட நிலைக்கிறதே இல்லை. சாதனை இல்லை, உன்னோட இருக்கிறவங்கள விட சோதனை காலங்களில் உன் கை பிடிச்சு நடக்கிறவங்க யாரோ அவங்க தான் உன்னோட உண்மையான நட்பு, உண்மையான உறவும் கூட. உனக்குன்னு படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமா என்கிட்ட வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகுது. நீ சிந்திய கண்ணீர் அனைத்திற்கும் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. உன் பொறுமையும் நம்பிக்கையும் என்றுமே வீண் போகாது. இனிமேல் நீ மகிழ்ச்சியுடன் தான் வாழப்போகிறாய். யாம் இருக்க பயமேன்? எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க நீ என் அருள் முழுவதும் பெறும் நாள் வந்தாச்சு. அவங்கவங்க செய்த தவிர வெளியே தெரியாத வரைக்கும் இந்த பொய்யான உலகத்தில் உலக மகா உத்தமர்கள் தான். அதனால் உன்னோட தவறை நினச்சி நீ என்றைக்குமே கவலைப்பட தேவையில்லை. அளவுக்கு மீறி இந்த உலகத்தில் ஆடுறவங்கள காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னன்னு வழிகளால் உணர்த்தும். நன்மையோ தீமையோ அவங்கவங்க செய்கிற செயலுக்கு உண்டான பலன் இன்று இல்லைன்னாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆகணும். யாராவது உன்னை ஒதுக்கி வச்சா நீ ஏன் கவலைப்படுற? யார் உன்னை எந்த தூரத்தில் ஒதுக்கி வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் நீயும் வாழ பழகிக்கொள்ள. அதனால் ஒரு நஷ்டமும் உனக்கு இல்லை. உன்னோட தான் நான் எப்பவுமே இருக்கேனே, அது உனக்கு போதாதா? கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீ யாருக்கு எதை செய்தாலும் அது ரெட்டிப்பாக உனக்கே திரும்ப தான் வரும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. வைராக்கியத்தோடு இரு. உன் செயலை செய்தே ஆகணும்னு. தாமதமானாலும் பரவாயில்லை, ஆனால் அதை சரியாக திருத்தமாக உனக்கு பிடிச்சு உன் மனசுக்கு பிடிச்சு முழு ஆத்மார்த்தமாக செய்யணும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது உன்னோட தவறு தானே. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோருமே வழிபோக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னோட துணை என்றுமே நீ மட்டும்தான். உனக்கு துணியா வழி துணியா என்றுமே நான் இருப்பேன் உன் கூட. துன்பத்தை தூரமாக வச்சு இன்பத்தை இதயத்தில் வச்சு நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சா எல்லாம் வெற்றியாகும். உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும். விலை உயர்வாக நீ கண்ணாடி வாங்கினேங்கிறதால அது வேறு உருவத்தை காட்ட போகிறது இல்லை. அதுபோல தான் நீ எந்த அளவுக்கு உழைப்பை உன் செயலில் போடுறியோ அந்த அளவுக்கு தான் உன்னோட வெற்றியும் உறுதியாகும். உன் கனவு பெருசாக இருக்கும் பட்சத்தில் உன் முயற்சியும் பெருசாக இருக்க வேண்டாமா? அப்போ தான் உன் வெற்றியும் பெருசாக இருக்கும். ஒரு நாள் விடியும்னு காத்திருக்காம இன்றே இந்த நிமிஷமே முடியும்னு முயற்சி செய். வேதனைகள் எல்லாம் வெற்றிகளாக மாறும். இன்று கந்தர் சஷ்டி. ஐயன் கந்தரின் வேலை தொட்டாய்தானே. இன்று இரவுக்குள் நீ 2 நல்ல செய்திகளை கேட்பாய். அதுவும் உனக்கு பிடித்த மாதிரி. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.